கிரிப்பாக தான் ப்ரோ இருக்குது, பிரச்சனை இல்லை. சிங்கிள் வேர்டில் இது டஃப்பாக இருக்குது டஃப்பாக இல்லைங்கிறது நான் எப்படி சொல்ல முடியும்? மார்னிங் பாத் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். இந்த ரூட்லேயே வந்து எனக்கு பிடிச்ச அந்த ஒரு பாட்டு இதுதான். ஃபுல்லாக அடர்த்தியாக இருக்க மாதிரி ஒரு டென்ஸாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான், பட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். குளிச்சிட்டிங்களாண்ணா? இல்லை, ஆளுங்க இருக்காங்க. ஒரு அண்ணா இருக்காரு, இன்னொரு அண்ணா இருக்காரு. பார்த்துங்கண்ணா, கொஞ்சம் வலிக்கி விடும். நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். நாலு பூரி, அப்புறம் கொஞ்சம் கடலை குழம்பும் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக கொடுக்க மாட்டாங்க. நல்லா சுட சுட இருக்குங்க. பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ட்ரெக் ப்ரீஃபிங்க்கு வேண்டி எல்லோரும் அசம்பிள் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம டீமும் ரெடியாக இருக்குது. സ്റ്റാർട്ട് ചെയ്യാൻ പോവുകയാണ്. ഓക്കെ അപ്പോൾ ഞാൻ ഫ്രണ്ടിൽ പോവും, എൻ്റെ ബാക്കിൽ നിങ്ങളെല്ലാവരും വരാവും. പിന്നെ നമ്മുടെ സമയം എന്ന് പറഞ്ഞാൽ 12 മണിയാണ്. 12 മണിയാകുമ്പോഴത്തേക്കും നമ്മൾ അവിടെ നിന്നാണ് താഴെ ഇറക്കും. അപ്പോൾ നിങ്ങൾ എവിടെ വെച്ച് 12 മണിയാകുന്നോ അവിടെ വെച്ച് ട്രക്കിംഗ് സ്റ്റോപ്പ് ചെയ്യും. സ്പീഡായിട്ട് നടന്നു വരണം. പിന്നെ ഗൈഡിൻ്റെ നിർദ്ദേശം നിങ്ങൾ പൂർണ്ണമായും അംഗീകരിക്കണം. ഗൈഡ് എന്ന് പറയുന്നത് അത് നിങ്ങൾ കേൾക്കാവും. ഗൈഡിനോടൊപ്പം ചേർന്ന് വരണം. 12 മണി വരെ സമയമുള്ളൂ. 12 മണി വരെ നമ്മളോട് നിൽക്കത്തുള്ളൂ. 12 മണിയാകുമ്പോൾ നിങ്ങളവിടെ ഇറക്കും. നമ്മൾ 12 മണിക്ക് ഇറങ്ങിയാൽ പോലും ഇവിടെ 6 മണിയാവും നിൽക്കാൻ. അതുകൊണ്ടാണ് ഈ 12 മണി ടൈം വെച്ചേക്കുന്നത്. 12 മണി എവിടെ വെച്ചാണെന്നോ അവിടെ വെച്ച് ട്രക്കിംഗ് സ്റ്റോപ്പ് ചെയ്ത് തിരിച്ച് കൂട്ടിക്കൊണ്ട് വരും. പിന്നെ അങ്ങോട്ട് പോകുന്ന വഴിക്ക് ആരും ഈ ചെടികളോ ഇലകളോ ഒന്നും പറിക്കാൻ പറ്റില്ല. അതുപോലെ തന്നെ പൂജാ സാധനങ്ങൾ, വിഭൂതി, അങ്ങനത്തെ സാധനങ്ങൾ എന്തെങ്കിലുമൊക്കെ ഉണ്ടെങ്കിൽ ഇവിടെ വെച്ച് കയറണം. അവിടെ വന്നാൽ ഞാൻ പിടിച്ചാൽ ഞാൻ തരും. താഴെ വിളിച്ച് പറയും നിങ്ങളുടെ പാസ് ക്യാൻസൽ ചെയ്യും. അങ്ങനെയുള്ള ഒരു സാധനങ്ങൾ വല്ലതും ഉണ്ടെങ്കിൽ ഇവിടെ വെച്ച് കയറണം. അവിടെ വന്നിരുന്ന് വഴക്കുണ്ടാക്കരുത്. ഓക്കെ, പോവാം. ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரெடி. ஆயிரத்தி 23ங்களா? 1023 எலிவேஷன் இருக்கிறதா? இருக்கிற 1000 ஓகே. இந்த ட்ரெக் நம்ம அப்படியே வாட்ச்லாம் வந்து ட்ராக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுற லொக்கேஷனோட எலிவேஷன் வந்து 1024. ஓகே ஓகே, வந்தோம். நம்ம கைடுங்க பாபு. இன்றைக்கி நம்ம ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் நடக்கணுங்க. ஃபஸ்ட்டு நாளை விட செகண்ட் டே வந்து எஃபோர்ட் லெவல் ஜாஸ்தி இருக்கும், கொஞ்சம் அட்வென்ச்சரஸாகவும் இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அது எந்த பார்ட்டுன்னு தெரியல, நம்ம போகிறப்போ தெரிஞ்சுக்கலாம்.
இந்த இடம் வந்து யுனெஸ்கோவோட பட்டியலில் இடம் பிடிச்ச ஒரு பிளேஸும் கூட. என்ன ரீசன்னா 2000 வகையான மூலிகை செடி இங்கே வளர்கிறதா சொல்கிறாங்க. ஸோ மேலே வந்து எந்த விதமான செடிகளையும் பறிக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. டெரைன் வந்து ரொம்ப ஹார்டாக தான் இருக்குது. கொஞ்சம் எலிவேஷன்லேயே தான் போயிட்டுருக்குங்க. இத்தனை நேரம் நடந்ததுலேயே இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டு தான் ஃப்ளாட்டான பார்ட்டு. மீதி ஃபுல்லாகவே எலிவேஷனில் தான் இருக்குது. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு டைம் கிடச்சிருக்கு. आमला बाबू नूरालू கேம்ப் அங்கே தெரியுதுங்க. எல்லோரும் இந்த வழியாக நடந்து வந்துட்டுருக்காங்க. இந்த சம்மிட்டுக்கு போக போகிறோம். பன்னெண்டு மணிக்குள்ளே நம்ம வந்து சம்மிட்டு போயிடணும். நீங்கள் இப்போ போகிற வழியில் 12 மணி ஆகிடுச்சு அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் அப்படியே ரிட்டர்ன் ஆகிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் எப்போ மழை வரும், கிளைமேட்டு கண்டிஷன் மாறும்னு சொல்ல முடியாது. அப்புறம் எல்லாம் ஸ்லிப்பரியாக இருக்குன்னு சொல்லிட்டு 12 மணிக்குள்ளே நம்ம சம்மிட் போனால் உண்டு. நம்ம சம்மிட்டுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் முன்னாடி தான் நம்மளால் கிளைம் பண்ண முடியுது 12 மணி வரைக்கும் அப்படின்னா அப்புறம் அங்கேருந்து நம்ம ரிட்டர்ன் வர வேண்டியது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட பேசிங்கை மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம சம்மிட்டை வந்து தொட்டாகணும். ஃபஸ்ட்டு நாளை விட செகண்ட் நாளோட ரூட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலாக இருக்குது. நல்லா டைட்டாக இருக்குது. பார்த்து கால் எடுத்து வச்சு போக வேண்டிய ஒரு இடம் இது. நீ நடக்கிறப்ப நல்லா செஸ்ட் லெவலில் காலை ரைஸ் பண்ணி மிதித்து அப்புறம் ப்ரெஸ் பண்ணி ஏறுற மாதிரி இருக்கும். போல்ட்ரிங் செக்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கே நிறையா இருக்குது. அதான் இந்த செகண்ட் டே கிளைமை வந்து கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக கொண்டு போகுதுங்க. அதே மாதிரி மேலே வந்து விபூதி எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கீழே சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்க. கைடுக்கு பின்னாடி தான் போகணும். நமக்கு முன்னாடி வந்து இப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து வாக்கி டாக்கியோடு போயிட்டுருக்காரு. ஸோ அவர் பின்னாடி தான் போகணும், ஓடக்கூடாது அப்படின்னுலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. வியூ எல்லா பக்கமே தெரியுதுங்க. நல்ல வேலை மிஸ்ட் இல்லை. மிஸ்ட்டு இருந்ததுன்னா சுத்தமாக எதுவுமே தெரியாது. கிளைமேட் கண்டிஷன்ஸ் சூப்பராக இருக்குது. சான்ஸே இல்லை. வணக்கட்டம் மாப்பிள்ள, ஜெய்கிரன் பிளாக்ல இருந்து. ஹிமாலயன் ட்ரெக்கர் நம்ம கூட இருக்கார் மிஸ்டர் ஹரி. எப்படி ப்ரோ இருந்தது? சிறப்பாக இருந்தது ப்ரோ. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கா? ஹைப்புக்கு தகுந்த மாதிரி இருக்கா? ஹைப்புக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஏன்னா சோறு கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், ஃபுட்டு ஆக்சுவலி லிமிட்டடாக தான் இருக்குங்க. நம்ம முன்னாடி ஏதாவது ப்ரீ பிளான்லாம் எடுத்துகிட்டு வந்தால் தான் உண்டு. ஓ மை காட். ஓ இது வந்து தமிழ்நாடு பார்டரா? கேரளாலேருந்து நடந்து வந்து தமிழ்நாடு அதிர்த்தி மீன்ஸ் பார்டர் க்ராஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப டஃப்பான இதாக இருக்கா ப்ரோ? எலிவேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கா? இப்படி எல்லாம் எலிவேஷனே கிடையாது ப்ரோ. நம்ம ஊரில் நம்ம வெள்ளிங்கிரிலாம் ஏறி ஏறி இறங்குற ஆட்கள். அதெல்லாம் கம்பேர் பண்ணால் எலிவேஷன்லாம் அவ்வளோ இல்லை. ஓகே. ஸோ ஈஸின்னு சொல்ல முடியாது, மாடரேட். இதோட கால் புதையுது. அட்டையரமாக இருந்தால் சரி ப்ரோ. ஃபாரஸ்ட் கார்டு வந்து முன்னாடி போயிட்டுருக்காரு வாக்கி டாக்கியோட. சூப்பர் லொக்கேஷன். ஓகே.
பாறையிலாம் தண்ணி வடிஞ்சிட்ருக்கு. பின்னாடியும் ஆட்கள் வந்துட்டுருக்காங்க. இதுதான் முன்னாடி போகிற குரூப். கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். கேப் இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. ஹீட்டு ஃபேஸுக்கு அடிக்கலை. அதான் தெரியுது, தூக்கலாம் தெரியுது. ஓகே. வளையாமல் இருக்கு. 1494 எலிவேஷன். லட்டு சாப்பிட்டு அம்மாடி. இறங்குற டைம் ஆகும் போல ப்ரோ. ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக. நல்லா ஸ்டீப்பான கிளைம் ஏன் ப்ரோ? ஆமாம் ப்ரோ, வாங்குது நல்லா. கொட்டம் கோக்க மக்கா. எங்கேவா இருக்கீங்க? ஜெட்டு வேகத்தில் போயிட்டாங்க. எத்தனை கிலோமீட்டர் ப்ரோ? 3.85 காமிக்குது. நீ 1 கிலோமீட்டர். இது ஹம்கா டெரைன் இருக்கு. எந்த அளவுக்கு இது ஸ்டீப்னு பாருங்க. இப்படி போகுது மேலே. ரோப்பெல்லாம் கட்டியிருக்காங்க. பார்த்து போங்க ப்ரோ. சான்ஸே இல்லைங்க. ஓ மை காட். சரி, ஹார்ட் பீட் வந்து 159, 160, 3.86 கிலோமீட்டர். இந்த மாதிரி ரோட்டில் தான் நம்ம, இந்த மாதிரி மிக்சடு டெரெயினில் தான் நம்ம வந்து ட்ரெக் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக கிளைம் பண்ணிகிட்ருக்கோம். இனியும் 1 கிலோமீட்டர் இருக்குது பேலன்ஸு. சரி, எலிவேஷன் பாருங்களேன், 1661. இந்த ஒரு பர்டிகுலர் இந்த மாதிரி ஒரு டெரெயினோட ஸ்டார்டிங் மட்டும் லைக் 663 எலிவேஷன் கெயின். மைண்ட் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் யார். ஆமாம், இந்த இடத்துல வ்ளாக் பண்ணிவிட்டு கிளைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது பிடிச்சி தான் ஏறி ஆகணும் போல். இது அவ்வளோ ஈஸியெல்லாம் இல்லை. ஸோ இந்த ஆங்கிள் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கேமராவை விட முக்கியம் உயிர் தான். சரி, ராப்லிங் பண்ணுற மாதிரியே இருக்குது. எஸ், நீ மேலே போயிட்டே தான் இருக்கு கிளைம். பார்த்துட்டேன், எல்லோரும் இங்கே உட்காந்துருக்காங்க. towards the summit. Yes. Oh my god.
பியூட்டிஃபுல். இப்படி வரதா ப்ரோ? இப்படி தானே ரூட்டு? வியூவை மிஸ் பண்ணுறதா இல்லை ப்ரோ, கமான். இப்படி வந்துருங்க. ஃபர்ஸ்ட் ரோப் கீழே இருக்குது, இது ரெண்டாவது ரோப் ஏறி மேலே வந்திருக்கோம். 1723. இதோட ஃபுல் சமிட் வந்து 1800. இறங்குறது தான் பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும். ஆமாம், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் ஃபைனல் ரோப் செக்ஷன். இந்த ரோப் செக்ஷன் தாண்டினோன்னு நீங்கள் சம்மிட்டுக்கு போய் ரீச் ஆயிடுவீங்க. பார்க்குறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் இது செய்யறப்ப அவ்வளோ ஈஸியாக இல்லை. அந்த சைடு ஃபுல்லாக மெடோஸாக இருக்குது. அந்த சைடில் ப்ரோ வரும்போது தெரிஞ்சது ப்ரோ, ப்ளூ கலரில். ஆமாம் அங்கே அந்த இதில் தெரியுது. ஆமாம், கமான் ப்ரோ, ஹரி ப்ரோ. மலை மேலே தண்ணி இருக்குன்னு ஏமாத்திட்டீங்களா? The summit of Agasthyar Koodam. கரெக்டாக 1860 எலிவேஷன் இருக்குது. ஸோ இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அகஸ்தியரோட ஒரு ஸ்டாச்சு போட்டு ஒரு சின்ன டெம்பிள் மாதிரி வச்சுருக்காங்க. ஏன் ப்ரோ ஜூம் பண்ண முடியாது? அகஸ்தியர் கூடத்தோட சமிட் பாயிண்ட் இது. சான்ஸே கிடையாது. வியூ பாயிண்ட்டு ஃபுல்லாகவே வியூ பாயிண்ட். வியூவை என்ஜாய் பண்ணிவிட்டு நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு பின்னாடி வந்துட்டு இருந்த எல்லா டீம் மெம்பர்ஸும் வந்துட்டாங்க. ஸோ வெயிலும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்படியே நாங்கள் ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சிட்டோம். காலையில் 7:40க்கு நாங்கள் ட்ரெக்கை ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே ரீச் ஆனது 10:30க்கு.
கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு நாங்கள் ரிட்டர்ன் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா 11:15 நாங்கள் ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சிட்டோம் கேம்புக்கு. 12 மணிக்குள்ளே இங்கே ரீச் ஆகணும்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து ஒரு 2 hours முன்னாடியே ரீச் ஆகிட்டோம். ஸோ கரெக்டான டைமில் இங்கே வந்து ரீச் ஆயாச்சு. ரிட்டர்ன் இறங்க போகிறோம். ஓ ஃபென்டாஸ்டிக் ப்ரோ. 180 டிகிரியில் பியூராக இருக்குது. மெடோஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு இப்போ தான். தண்ணி இல்லை மேலே, அதான் ப்ராப்ளம். நாங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். ஃபுட்டு எதாவது வச்சுருந்தாங்கன்னா ஷேர் பண்ணிட்டு வந்தோம். ஆமாம் ஆமாம். பயங்கரமாக இருக்குது. எவ்வளோ தூரம்? இனி அவ்வளோதானே, பக்கத்தில் வந்துட்டீங்க. ஏறிட்டிங்களா? அந்த இதே தெரியுதுல. மேலே தண்ணி இல்லைண்ணா, அதான் பிரச்சனை. தண்ணி இல்லை. கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிறேன் பேலன்ஸ் அப்போ தான் வரும், இல்லை ஒன் சைடாக தான் வரும். போலீஸ்கார் பொள்ளாச்சி போலீஸ்கார். பொள்ளாச்சிங்களா நீங்கள்? ஆனமலையா ப்ரோ? நான் ஊஞ்சலாம்பட்டி ப்ரோ. ஊஞ்சலாம்பட்டி. காளியாபுரம் தெரியுங்களா? காளியாபுரம் தெரியும். ஜமீன் காளியாபுரம் தானே? ஓ சூப்பர் சார். கம்மன் இருங்க, அது சின்ன ஊர் ப்ரோ. இது எல்லாரும் வாரத்தில் 20 இடத்துல ஃபோட்டோ ஷூட் போயிடுவாங்க. இதில் இப்படி இல்லை இப்போ கரெக்டாக இருக்கீங்க. அப்படியே இறங்குங்க. அந்த ரோப்பு படுக்கிற கொஞ்சம் ஆப்போசிட்டில். அங்கே இல்லை, அந்த பக்கம், இந்த பக்கம். Keep it steady, yeah, that's it. This way. Come on, you can do it. This way. Right. This way. Right side. Right ஆவா. சரிங்க. ஓகேண்ணா. ஓகே. நைஸ் கிளைம் ப்ரோ. வெயில் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குங்க. டக்குன்னு கிராம்ப் ஆகலாம். ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா திருப்பி அடுத்த நாள் 10 கிலோமீட்டர் நம்மளால் நடக்க முடியாது. இருக்கிற ஸ்நாக்ஸு தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு மேலே வந்து தண்ணி இருக்குன்னு பார்த்தா தண்ணி இல்லை. ஸோ அதுவும் ஒரு கன்சர்ன் தான். கீழே டைமுக்கு போய் ரீச் ஆகலைன்னா அப்புறம் கண்டிப்பாக கிராம்ப் விழுந்துடும். இந்த ட்ரெக் வந்து ரொம்ப டஃப்பாக, அகஸ்தியர் கூடம் ட்ரெக் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குமா? ரொம்ப அப்படியா இப்படியா? என்னோடய ஃபிட்னஸ் லெவலுக்கு இதெல்லாம் வச்சா, இதெல்லாம் ஒரு ஹில்ஸு, இதெல்லாம் ஒரு கிளைமு. அந்த மாதிரி இப்படி நீங்கள் வந்து நீங்கள் ஜட்ஜ்மெண்டலாக இருக்கிறதுக்கு டிட் யூ என்ஜாய் திஸ் ஆர் நாட்? நேச்சரோட எந்தளவுக்கு கனெக்ட் ஆகிருக்கீங்க? நம்ம பாடியோடு நம்ம எந்தளவுக்கு கனெக்ட் ஆகிருக்கோம்? ஹவு திஸ் மொமெண்ட், திஸ் பிளேஸ் இஸ் ஃபீலிங் டு யூ? இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் நீங்கள் ரீகால் பண்ணி அந்த ஒரு மொமெண்ட்டில் மெமரிஸில் நீங்கள் ப்ரெசென்ட்டில் இருந்தாலே திஸ் ட்ரெக் வில் பி கிவ் யூ அ குட் ஹை. இது வந்து மென்டாலிட்டி வைஸ். ஸோ இது இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக கேட்டிங்கன்னா எந்த ஒரு மூமெண்ட்டுமே பண்ணாமல் எடுத்த உடனே திடுதிப்புன்னு இந்த ட்ரெக்கு தான் என்னோடய பெரிய லட்சியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி குதிச்சிருந்தீங்கன்னா இந்த ட்ரெக்குன்னு இல்லை, எந்த சின்ன ட்ரெக்காக இருந்தாலும் உங்களுக்கு அது டஃப்பாக தான் தெரியும். இது வந்து உங்களுக்கு அதுக்கு மேலேயே தெரியும். ஸோ அதுதான் இந்த லெவல் ஆஃப் ஃபிட்னஸோட கம்பேரிசன். டே ஒன்லேயும் அந்த மாதிரி நான் நிறைய பேசணும்னு நினச்சேன். பட்டு டெரைன் புதுசு, சேஃப்டி முக்கியங்கள்னெல்லாம் பார்த்துட்டு நான் அதை எதுவுமே யூட்டிலைஸ் பண்ணவே இல்லை. அதுவும் இல்லாமல் ரிவர் கிராசிங் நிறையா இருந்ததா, எப்போ உள்ள கேமராவோ இல்லை ஏதாவது டிவைஸ் உள்ளே விழுகுமோங்கிற பயமும் இருக்குது. ஸோ அதனால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நான் பேசலை. ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர்லேயே பாதி டே முடிஞ்சது. நம்ம ஹாப்பி தட் இந்த ஒரு குட்டி ஒரு ஸ்பேஸ் கிடச்சிது பேசுகிறதுக்கு. வீட்டில் எல்லாம் வந்து நைட்டு நம்ம தூங்குகிறோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக குடிச்சிருக்கோன்னா கண்டிப்பாக ரெஸ்ட் ரூம் வரும். நீட்டாக ரெஸ்ட் ரூமுக்கு போய் லைட்டை போட்டுட்டு ஜாலியாக முடித்தோமா வந்தோமான்னு இருக்கும். இது பக்காவான காடு. அர்ஜெண்ட்டாக ரெஸ்ட் ரூம் வருது, பட் எந்திரிச்சு போகிறதுக்கு ரொம்ப பயம். டோரை திறந்தால் என்ன இருக்குன்னு தெரியாது, அட்டை ஏறுமான்னு தெரியாது, பாம்பு இருக்குமான்னு தெரியாது. நைட்டு ரோந்து வர அனிமல்ஸ் பயங்கர ஆக்டிவாக இருப்பானுங்க. இதெல்லாம் நினச்சிட்டு
மனசை தேத்திட்டு டார்ச் லைட் எடுத்துகிட்டு வெளியே போய் ரெஸ்ட் ரூமுக்கு போனேன். எதுவும் ஆகலை, சேஃப் தான் கம்ப்ளீட்லி. பிகாஸ் கேம்பே வந்து ஃபென்சிங் போட்டிருப்பாங்க. பட் ஸ்டில் ஒரு பயம் இருக்கிறது தான். இதுதான் இப்போ நான் இறங்கிட்டு இருக்கிறது. பேசிட்டு சைடில் ரோப் கட்டி வச்சுருக்காங்க. பட் ஸ்டில் இந்த சைடு ஒரு பாறை இருக்கனால அதையும் பிடிச்சிட்டு ஈஸியாக இறங்க முடியுது. ஓகே, கையில் ஸ்டிக்கை பிடிக்கிறது சேஃப்டியாக ஃபீல் ஆகிருக்காது சிலவங்களுக்கு. பட் ஸ்டில் இந்த ஸ்டிக்கு என்னை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணலை. என் விசிபிலிட்டிக்கு எதுவுமே நெகட்டிவாக இல்லை. ஸோ ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள். அதனால தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இல்லைன்னா டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஷட் டவுன் பண்ணி வச்சுருவாங்க. அந்த சென்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நோ வரிஸ். நிம்மதியாக தனியாக வந்துட்டுருக்கேன் நான். இட் ஃபீல்ஸ் ஸோ குட், அலைவ். பாருங்க மரம். ரெஸ்ட் ரூம் கதையை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன்ல நான். சரி, இவங்க கேம்ப் சைட்லேருந்து டார்மெட்ரி கட்டியிருக்காங்க. ஸோ ரெஸ்ட் ரூம்ஸும் கட்டியிருக்காங்க. அங்கே போகலான்னு நண்பர் ஒருத்தர் போயிருக்காரு. உள்ள பாம்பு இருக்குது. நான் நேற்று ஈவினிங் போனேன். ஒன்றில் பெரிய தவளை ஒன்று, இனி ஒன்றில் அட்டைப்பூச்சி எல்லாம் உட்காந்துட்ருக்கானுங்க. நல்ல வேலை இந்தியன் ரெஸ்ட் ரூம் இல்லைன்னு வைங்க, எல்லாம் டிக்கியில் ஏறி இருப்பானுங்க. ஷிட், இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. உண்மையிலுமே அதை பற்றி நான் சொல்லணுங்க. மழையெல்லாம் எதுவும் கிடையாது, அட்டைப்பூச்சி தொந்தரவே இல்லை. நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். எனக்கு கொஞ்சம் பயம்லாம் இல்லை முதல்ல. நடுவில் இங்கேருந்தும் மறுபடியும் பயந்துட்டேன் நான். அருவருப்பு வந்து ரொம்ப ஃபீல் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து அந்த விஷயத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்துட்டுருக்கேன். அட்டைப்பூச்சி வந்து இருக்குது, அந்தளவுக்கு கொஞ்சம் ஏறுற அளவுக்குலாம் இல்லை. இந்த வியூ தான் எனக்கு பிடிச்சது. இங்கே பாருங்கள், அன்ஈவன் சர்ஃபேஸ், கால் வந்து இப்படி தான் எல்லாமே. ஸோ இதுதான் சொல்கிறேன், அன்பேலன்ஸ்டாக புதுசாக வரவங்களுக்கு இது எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இப்படி ஒரு விஷயத்த, இப்படி ஒரு ஃபினாமினாவை அவங்க ஃபீல் பண்ணியே பார்த்துருக்க மாட்டாங்க. அதை கம்பேர் பண்ணி பார்த்தா திஸ் இஸ் டஃப். இப்போ நீங்கள் வந்து இதே ரூட்டை எக்ஸ்போர்ட் கிட்ட போய் இல்லை ஏதாவது ரன்னிங் சைக்கிளிங் பண்ணுறவங்ககிட்ட எல்லாம் போய் கேளுங்க. ப்ரோ இதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, இந்த அளவுக்கு இல்லை ப்ரோ, இந்த ஹில்ஸ் அளவுக்கு இல்லை ப்ரோ, அந்த இதளவுக்கு இல்லை ப்ரோ அப்படின்னு. நீங்கள் முன்னாடி ஏதோ ஒரு டஃப்னஸை ஃபீல் பண்ணியிருக்கீங்க. அந்த அளவுக்கு கம்பேரிசன் கொண்டு போகிறதுக்கு முடியுதுல்ல. அதனால் உங்களுக்கு ஈஸியாக இல்லையாங்கிறது ஈஸியாக சொல்ல முடியுது. புதுசாக இருக்கிறவங்களுக்கு அப்படி கம்பேரிசன் பண்ணுறதுக்கு எந்த ஃபினாமினாவும் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து டஃப்பு தான். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் கிளம்பி வரும்போது நீங்கள் ஃபிட்னஸ் லெவல் எப்படி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது ரிலேட்டான ஆளுகிட்ட கேட்கும்போது தான் உங்களுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். நல்லா ஜிம் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை சைக்கிளிங் பண்ணிகிட்ருக்கீங்க, ரன்னிங் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் இன்டென்ஸாக பண்ணி கொஞ்சம் மைண்ட் செட்டிங்கிறட்டையும் டெவலப் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் மேனேஜபிள் டஃப்னஸ்ஸாக தான் ஃபீல் ஆகும். தட் இஸ் இட் அபவுட் அகஸ்தியர் கூடம். பட்டுன்னு வலிக்கி விட்ருவானுங்க. இதெல்லாம் என்ன ஷூ கிரிப் இருந்தாலும் பார்த்து தான் வரணும். ட்ரையான ஏரியாஸில் கால் வச்சு கொஞ்சம் பொறுமையாக வர வேண்டிய இடம். ஆக்சுவலி இது வந்து தண்ணி போகிற இடம் தானே, உங்களுக்கு இது பார்க்குறப்பவே தெரியுதில்ல. லைக் இங்கே தான் அதிகமாக தண்ணி போயிருக்கும். நான் என்ன யோசிக்கிறேன்னா, மழை பெய்கிற டைமில் வந்து எப்படிங்க தண்ணி நிற்காது, இது எப்படி இறங்கி ஓடிட்டுருக்கோம் தண்ணி. இங்கே எங்கே கால் வச்சு எங்கே வருவீங்க? வந்தால் இங்கே தான் வரணும். கண்டிப்பாக மேலே வந்தால் ஸ்லிப் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரைனி சீசன் கொஞ்சம் பீக்கில் இருக்குதுன்னா இங்கே வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இது வந்து அனுபவிச்சுட்டு தான் சொல்லணுன்னெல்லாம் கிடையாது, பார்த்தாலே தெரியுது. ஸோ இங்கே பாருங்கள் தண்ணி ஒழுகிட்டுருக்கு, பச்சை பாசாரு. இப்போது அங்கேருந்து வந்தனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ பாருங்கள், நான் இப்படி தான் கிளைம் பண்ணி போனேன். நீட்டாக ட்ரையாக இருக்கனால இதில் கால் வச்சு அப்படியே ஓரத்துலேயே போயிட்டேன். இது எங்கே கால் வைப்பீங்க, எப்படி மேலே ஏறுவீங்க, இல்லை எப்படி கீழே இறங்குவீங்க? மழை பெய்கிற டைமில் திஸ் பிளேஸ் வாஸ் ரியலி பேட் ஆஸ் கை.
மழை பெஞ்சா இந்த இடத்துக்கு அலோவ் பண்ண மாட்டாங்களா அவங்க சொன்னாங்க. அதையும் கண்டிப்பாக கூட்டிகிட்டே போக மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஒரு குரூப்பில் எல்லோரும் ஒரே டைமிங்கில் தான் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. 100-120 பேர் அட் அ டைமில் அப்படியே 100 பேர் ஐ திங்க் அப்படி நடக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் முன்னாடி போகிற குரூப்போடையே நீங்கள் வந்து ஒரு அந்த பஞ்சு பிடிச்சே போயிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் மேனேஜ் பண்ண முடியும். இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு நீங்கள் நீட்டாக மேனேஜ் பண்ணிடலாம். இல்லை நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு அதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. பிகாஸ் வெயில் எப்படி அடிக்குது பார்த்தீங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நான் சின்னதாக லைட்டாக ஒரு சிப் அடிச்சுட்டு நடக்கலாங்கிற ஒரு கேப் போய் 1/2 லிட்டர் தண்ணி குடித்தா தான் என்னால் நடக்க முடியுங்கிற மைண்ட் செட்டுக்கு மாறிடும். டைம் டிலே பண்ண திஸ் வில் கோ ஆன் இன்க்ரீஸிங். கம்மியாகாது. புதுசாக வரவங்க நீங்கள் அதை தான் நோட் பண்ணணும். 10 நிமிஷம் இனி ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு போனால் இனி நல்லா நடக்க முடியும்னு நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. பெயின் ஆக தான் செய்யும். ஒரு மாதிரி உங்களை சோதிக்க முடியாதுன்னு சொல்லும். பல்ல கடிச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்கணும். நின்றுட்டிங்க அப்படின்னா அது ஒரு டயர்ட்னஸை க்ரியேட் பண்ணிடும். இந்த நின்றுட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஹால்ட்டு ஒரு இடத்துல, அதை சொல்கிறேன் நான். திருப்பியும் பாடி வார்ம் அப் ஆகிறதுக்கு திருப்பியும் வந்து அந்த ஒரு ஸ்பீடும் பேஸையும் பிக்கப் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எடுக்க வேண்டாம். நான் சொல்கிற ஹார்ட் பீட் ரைஸ் பண்ணி அப்படியே ஃபுல் ப்ரெஷரில் அமுத்தியெல்லாம் நடக்க வேண்டாம். ரிலாக்ஸாக கேஷுவலாக ப்ரீத்தெல்லாம் எடுத்துகிட்டு உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கிளைம் வரும்போது கொஞ்சம் டஃப்னஸ் ஜாஸ்தி ஆகும். அந்த தண்ணியில் சூரிய வெளிச்சம் படும்போது ஃபுல் கிளார் அடிக்குது. அம்மா அடி. இது வைட் ஆங்கிள் கேமரா இல்லையா? ஸோ உங்களுக்கு ஃபுல் டெஃபினேஷனாக எல்லாம் சில இடத்துல அந்த ஜூம் பண்ணியெல்லாம் காமிக்க முடியல. பட் இன் ரியல் வியூ கண்ணுக்கு அவ்வளோ விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். சான்ஸே இல்லை. சீரியஸ்லி சரிங்க. கிளைம் தாங்க கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் ஆச்சு. என்னையா இது என்னன்னு தெரில. கிளைம் தான் டஃப்பாக இருந்தது. இறங்குறப்ப டப்படப்படப்பட இறங்க முடியுது. ஐ லவ் திஸ் பிளேஸ் ரியலி. ஒரு இண்டிபெண்டன்சி, ஒரு ஃப்ரீடத்தை ஃபீல் பண்ண முடியுதுங்க. கமர்ஷியலாக இல்லை. ரொம்ப தூக்கி வச்ச மைக்கு நான் ஆக்சுவலாக கனெக்டே பண்ணல. காற்றோட டிஸ்டர்பன்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஐம் ஜஸ்ட் ஸ்பீக்கிங். பேட்ரி வேறு இல்லையே. ரெண்டு பேரும் அப்படியே பேசி அப்படியே கரெக்டாக கேம்ப் சைட்டுக்கே வந்துட்டோம். இந்த பக்கம் ஆரம்பித்து இந்த வழியாக தான் கிளைம் பண்ணி மேலே போனோம். ஸோ சேம் வழியிலே அப்படியே ரிட்டனாக வந்துட்டோம். போர்டு போட்டிருக்காங்க லைக் கேம்ப் சைட் அப்படின்னு. மோரோவர் கிட்டத்தட்ட ஒரு டிவோஷனல் ப்ளஸ் ரெக்ரியேஷனல் லொக்கேஷன் தான் இது. ஆனால் லொக்கேஷன் சான்ஸே இல்லைங்க. ஒர்த்தி கம். மழை பெய்கிற டைமில் மட்டும் கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். ஏன்னா அது ரூட்டை வச்சு நம்மளால் கொஞ்சம் கெஸ் பண்ண முடியுது எவ்வளோ டஃப்பாக இருக்கும் அப்படின்னு. ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். அப்புறம் சிச்சுவேஷனும் வந்து நினச்ச மாதிரி இருக்காது. எங்கே எப்போ மழை வரும் அப்படின்னே தெரியாது. இந்த நேற்று வரும்போதே பார்த்தேன் இங்கே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பக்காவாக பராமரித்து வச்சுருக்காங்க. லைக் எஸ். சரக்கு நீங்கள் ரன்னிங்கெல்லாம் பண்ணுறீங்களா? இல்லை ப்ரோ. ஓகே. இது என்ன ஒரு எக்ஸசைஸ் அப்ராஸ் அபவுட்னா? இது கம்பெனி டிஷர்ட். ஓ ஓகே ஓகே. அம்மா கம்பெனியில் ஒரு ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் இது ஃபிட்டாக இருக்கிறதுக்காக அப்பப்போ இது நடத்துவாங்க. உங்களுக்கு நல்ல ஸ்டாமினா இருக்குது. லைக் அப்படியே விடாமல் அப்படியே பேஸ்லேயே நடந்துட்டுருக்கீங்க இல்லையா? அதுதான் டெவலப் பண்ணி கொண்டு வரதுக்கே டைம் எடுக்கும்.
ஜிம்மு சைக்கிளிங் ரன்னிங் அப்படியே கம்பைனாக போயிட்டுருக்கு ப்ரோ. கேம்ப் வந்து ரீச் ஆயாச்சு. சதீஷ் ப்ரோ சென்னையிலேருந்து வந்திருக்காரு அலோனா சச் பேஷனேட் ட்ராவலர். பேசிட்டு அப்படியே வந்துட்டோம் கேம்பில். ஸோ கரெக்டாக டைம் வந்து 1:45 டாம் போய் இதெல்லாத்தையும் வச்சுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட வருவோம். ஸோ இதுதான் டாம். இது வந்து லேடிஸ் டாம், அது மென்ஸு. ஸோ இதே மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி அந்த சைடு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100+ பீப்புள்ஸ் இருக்காங்க. ஷூட்டிங் ஆஃப்டர் லவ். நான் சாப்பிட்டு ஈவினிங் தான் குளிக்க போகிறேன். பிரியதர்ஷன் ப்ரோ, how was your trek? Hi bro. That's super good. Thanks bro. நல்ல சாப்பாடை சாப்பிட்டு திருப்பியும் குளிக்க போகிறோம். புல்லோட ஹைட்டு பாருங்க, ரொம்ப அடி. ஒன்றுமே தெரியல அந்த சைடு. இங்கே தான் டேஞ்சரு. எவனாவது இருந்து தொலைஞ்சிடாதீங்கடா. காட்டு பண்ணியாக இருக்கலாம், மானாக இருக்கலாம், காட்டெருமையாக இருக்கலாம், யானையாக கூட இருக்கலாம். அவங்க யாரும் வந்துடாதீங்க. ட்ரெக்கு முடிச்சுட்டு இப்போ தான் குளிக்கலான்னு போயிட்டுருக்கேன். நீங்கள் அப்படி வந்தாலும் என்னால் ஓடலாம் முடியாது. இந்த ரூட்லேருந்து இப்படி வரோம் இல்லைங்களா, இது ஏதோ நமக்கு தெரிஞ்சு ரொம்ப பரிச்சயமாக பல வருஷமாக வந்த மாதிரி இந்த ரூட்டு போகக்கூடாது. இதுதான் நம்ம ரூட்டு. பட் இது வந்து ரொம்ப கிளியராக இருக்கிறனால நம்ம இப்படியே போயிடுவோம். அது எங்கே போகுதுன்னு தெரியல. இது புல்லெல்லாம் க்ளோஸாக இருந்தாலும் இதுக்குள்ளே தான் இப்போ நம்ம போகணும். எவனும் உள்ளே படுத்துட்டு இருக்காருங்கடா. காலில் ஷூ கூட போடலாடா. இங்கெல்லாம் கடித்தாலும் என்னால் இங்கேயும் ஓடிட்டு இருக்க முடியாது. கமான் அந்த ஸ்பாட் வந்து விட்டது.